ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு வச்சு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு ரசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கொள்ளு ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிட்டு இப்போ இதை ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கொள்ளு வெந்துருச்சு. அந்த தண்ணியும் இருக்குது, கொள்ளு இருக்குது. இப்போ இதை ரசம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான மசாலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்போவுமே ரசத்துக்கு சேர்க்குற அதே மசாலா தான். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக தனியா, ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். தோல் உரிக்காமல் சேர்த்திக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வேக வச்ச கொள்ளு ஒரு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை மத்தில் கடையிறதா இருந்தால் கூட கரைஞ்சிக்கலாம். நான் இப்போ மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நம்மளோட மசாலாவை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட மசாலாவை ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதே மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ரசம் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ தக்காளி, கொத்தமல்லி போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது கொள்ளு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது புளி கரைசல் தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ இது கொஞ்சமாக நுர பொங்கி வர அளவுக்கு அடுப்பு மேலே வச்சு அப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்கள், மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொள்ளு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வெயிட் லாஸுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.